அப்ப தேவன் சித்தத்தை அறிந்து நாம கேட்க வேண்டும். இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு நபருக்கும் நமக்கும் மன வருத்தம், சண்டை வந்துருச்சு. இப்ப ஆண்டவர் சொல்ற, ஆண்டவரே போற வழியில அந்த ஆளு உழுந்து அட்டிப்பட்டு வரணும். இது தேவனுக்கு சித்தமா? சொல்லுங்க, இது தேவனுக்கு சித்தமா? ஆமா, சில நேரத்துல சில விசுவாசிகள், சில பிள்ளைகள் இப்படி ஜெபம் பண்ணிடுறோம், நம்ம ஆண்டவர்கிட்ட இப்படி சொல்லிடுறோம். அல்லேலூயா. கர்த்தர் அதெல்லாம் விரும்புறது. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை பகைக்கிறவர்களுக்காக நீ ஜெபம் பண்ணு, உன்னை துன்பப்படுத்துறதுக்காக ஜெபம் பண்ணு, உன்னை சபிக்கிறவளை ஆசீர்வதி. இதுதான் தேவ சித்தம். அல்லேலூயா. ஆனா நாம எப்படி ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரே என்னை இப்படி மன கஷ்டப்படுத்திட்டாங்க, உணர்வடைய செய்யுங்க ஆண்டவரே, என் மேல எந்த தப்பும் இல்லை, நான் செஞ்சது தப்புன்னு அவங்க உணர்வடையட்டும், நீங்க இடைபடுங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க, அவங்க ஒரு நாள் உங்ககிட்ட வந்து நிற்பாங்க, கர்த்தர் செஞ்சிருவார். அப்ப நம்மளுடைய ஜெபம் வேண்டுதெல்லாம் எப்படி இருக்குன்னா, நம்முடைய மாம்ச பிரகாரம் நம்ம ஜெபிக்க கூடாது, நம்மளுடைய சுய இச்சைக்காக நம்ம வேண்டுதல் செய்யக்கூடாது. தேவன் விரும்புகிற பிரகாரமாய் அவருக்கு இந்த விண்ணப்பம் அவர் சித்தத்துக்கு சரிதானா, அவர் ஏற்றுக்கொள்ளுவாரா என்று அறிந்து நம்ம அர்ப்பணித்து, அவருடைய வார்த்தைக்கு அவருடைய சித்தத்துக்கு அர்ப்பணித்து வேண்டுதல் செய்யும் பொழுது கர்த்தர் நம்முடைய வேண்டுதலை கேட்டு ஆசீர்வதிக்கிறார். அதை பெற்றுக்கொள்ளுகிற நாம நிறைவான சந்தோஷத்தோடு பெற்றுக்கொள்ளுவோம்.